நம்ம சப்ஸ்கிரைபர் ஆகட்டும் இல்லை லோக்கல் பர்சன் ஆகட்டும் ஒகேனக்கல் ரங்கநாதர் கோயில் ஹில்ஸ் ட்ரெக்கிங்கில் நீங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். கைஸ், நான் எங்கே இருக்குன்னா ரங்கநாதர் கோயில் டெம்பிள் ஒகேனக்கல்லேருந்து 3-4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. பலாம்படி அஞ்சட்டி போகிற ரூட்டில் நானும் நம்ம ஃப்ரெண்ட்ஸும் வந்து காலையில் ட்ரெக்கிங் போகலான்னு சொல்லிட்டு இப்போ ஒரு 1 வீக்காகவே வந்துட்டு இருக்கோம். ஆக்சுவலி இந்த மலையில் ஏறின பின்னாடி தான் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காகவும் பாசிட்டிவாகவும் இருக்குது. மான் கூட பார்க்கலாம் இந்த மலையில். இப்படி ஏறிட்டே இருக்கும்போது அந்த மேலே ஸ்டெப் பை ஹில்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அங்கங்கே மானெலாம் நிற்கும். அதனால தான் இப்பயும் ஏதாவது மானை பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு விளாக் பண்ணிகிட்டே வரேன். சப்போஸ் மான் இருந்துச்சுன்னா உங்களுக்கு காட்டுறேன். சசி, எப்படி ஃபீல் பண்ற? ஏன்டா தயங்குற? தைரியமா சொல்றான். ரங்கநாதர் டெம்பிள் வந்து சின்ன வயசுல வந்து அடிக்கடிக்கு வருவோம். ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் ஆகுறதுனால 3 வாரத்துக்கு நடக்கும். சனி ஓகேங்களா. அப்போ வந்து 10 டைம் ஏறுவோம், 10 டைம் வருவோம். இப்படி மூட்டை அவுத்து போட்டுற. இப்போ அந்த லைஃப் போயிடுச்சு உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது என்னால ஏற முடியல, பாதியில பிரேக்கப் போயிட்டேன். ஓகே முடியல. அது இப்போ 2 டேஸா வந்ததுனால கொஞ்சம் வேகமா போறேன். ஃபிட்னஸ் தான் வந்துட்டு இருக்கேன். ஓகே, உடம்பு ரெடி பண்ணு. வர டூரிஸ்டும் வந்துட்டு இங்க ட்ரெக்கிங் வரலாமா? வரலாம், தாராளமா வரலாம். வரும்போது பிளாஸ்டிக் பொருள் யாரும் போடாதீங்க. போட்டா கூட எடுத்து கீழே போட்டுருக்கேன். கோயில் வாஸ்கோ டைம் திறக்குறாங்க. பிளாஸ்டிக் இஷ்யூஸ் திரும்ப ஸ்டாப் பண்ணிட்டாங்க வச்சுக்கோங்களேன், கோயிலுக்கு போக முடியாது. எல்லாரும் மேல வாங்கடா. சைனடி குப்பி, செயல் சிங்கம், பிரச்சார பீரங்கி. அங்க பாருங்க, நான் சொல்ல மான்லாம் ஓடுது பாருங்க. இந்த இடத்துல ஸ்பாட்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20-30 மான்கள் இருக்கு. யார் டிஸ்டர்ப் பண்றதுல அது நம்மள பயந்துட்டு ஓடுது நம்மள பார்த்துட்டு. ஓகே நல்ல ஒரு சூப்பரா இருக்கு. நம்ம சஃபாரி போமே இங்க அடிக்கடி பாத்துக்கலாம். அது கர்நாடகா ஃபாரஸ்ட். ஓகே, அது உள்ள வைல்ட் அனிமல்ஸ் எல்லாமே இருக்கு. எலிபென்ட், மானு, பிளஸ் பைசன், இந்த மாதிரி அனிமல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பார்க்கலாம். லெப்பர்ட்ஸ் இதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் ரேர் தான். ரங்கநாதர் கோயில் டாப் ஆஃப் ஹில்ஸ் கீழேருந்து மேலே எவ்வளோ கிலோமீட்டர் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்போம். 4 to 5 கிலோமீட்டர் வரும். ஸ்டார்டிங் ஏறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம இது மாதிரி ஒரு கண்டினியூ போகிறதுனால கஸ்டமர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் அவங்களுக்கு இந்த மாதிரி ப்ரொமோட் பண்ணியிருக்கேன். நான் ஆல்ரெடி நான் கூட்டு வந்திருக்கேன். ஓகே, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் வேற லெவல். நீங்கள் எவ்வளோ நாளாக இப்போ ட்ரெக்கிங் வந்துட்டு இருக்கீங்க? ஒரு 2 months இந்த மாதிரி வந்துட்டு இருக்காங்க. பின்னாடி நம்ம யோசிக்க வேண்டியது இருக்குது. நிறைய விஷயங்கள் நடக்குது. சரி நம்மளோட பாடி கண்டிஷனை நம்ம ஃபிட்டா வச்சுக்கிறது ரொம்ப ஹெல்த்தி நல்லது தான். அதுக்காண்டியே நான் வந்துட்டு இருக்கேன். நம்ம உடம்பு நாம தான் பார்த்துக்கணும். அதுவும் கரெக்டு தான். நாங்கள் என்ன சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, லைஃப்ல ஒரு மெமரிஸ் கம்பல்சரி வேணுங்க. மெமரிஸ் இல்லைன்னா வாழ்க்கை வேஸ்ட் தான். காசு பணம் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் தான், வெரி இம்பார்ட்டன்ட். ஆனால் அதே போல் நம்ம அந்த காசு பணத்தை வச்சுட்டு சம்பாதிக்கிறதுக்கு செலவு பண்ணுறதுக்கு மட்டும்தான். சேவிங்ஸ் பண்ணலாம், உங்களுக்காண்டி பார்த்தீங்கன்னா வந்து அந்த சம்பாதிக்கிற காசு நாம் செலவு பண்ணணும். அதை நான் வந்து கண்டிப்பாக நாங்களாம் என்ஜாய் பண்ணுறோம். ஓகே, இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து காஷ்மீர் ட்ரிப் போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து. சரி. அதுக்கு முன்னாடி குழு மணாலி போயிருந்தோம். டெல்லி, குழு மணாலி, ஓகே, ராஜஸ்தான் இது மாதிரி போயிருந்தோம். அதுக்கு முன்னாடி கோவா போயிருந்தோம். கோவா ட்ரிப்லாம் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் போயிருந்தோம். அந்த எல்லாம் பைக்கில் தான் போனோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் சூப்பராக இருந்துச்சு. சரி. நான் சுற்றுவோம். நம்ம முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளூர் நம்ம கிட்ட பக்கத்தில் இருக்கிற பிளேஸு அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பாருங்க, சூப்பராக இருக்கும். நம்ம ஊரே பார்த்தீங்கன்னா நிறைய நான் டிஃப்ரெண்ட்டாக நான் வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். போட்டிங்லாம் ரொம்ப ஃபேமஸ். ஆனால் இன்னுமே பாதி பேர் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிங் போகாம வந்து இருக்காங்க. அது மாதிரி செருப்பை இங்கே விடவும். லீவ் யுவர் ஃபுட் வியர் ஹியர். ஓகே, சொல்லுங்க மிஸ்டர் விஜயன். சூப்பர். ஃபைனலாக வந்துட்டோம். இந்த சோழர் காலத்தை சாரி நம்ம ரங்கநாதர் கோயிலுக்கு வந்துட்டோம். ஓகே, சூப்பராக இருக்கு. வியூ பாருங்க. இதுதான் ரிசல்ட். ஓகே, வாவ். இந்த காற்று இதை வாங்குறதுக்காக தான் அங்கேருந்து மேலே வந்தீங்களா? கண்டிப்பாக. அப்படி பாருங்க, திரும்புங்க. வாவ், பார்த்து நில்லுங்க. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? கேன் யூ டிஸ்கிரைப்? நான் ஃபீல் பண்ணுறது பாருங்க, நீங்களே பாருங்க. இல்லை, எனக்கு நல்லா தான் இருக்குது. சூப்பராக இருக்குது. அதாவது வியூ வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல் அமேசிங். அந்த பார்த்தீங்கன்னா அந்த தீவு மாதிரி இருக்கும். ஓகே, பார்த்தீங்கன்னா அந்த கர்நாடகாலேருந்து லாஸ்ட் அந்த இடத்துலேருந்து வருது. ஓகே, இந்த பக்கம் தமிழ்நாடு, இந்த பக்கம் கர்நாடகா. ஓகே, அந்த நடுவில் பார்த்தீங்கன்னா வந்து தீவு மாதிரி இருக்கும் பாருங்க. ஆமாம். அங்கெல்லாம் நாங்களும் போயிருக்கோம். அங்கேயும் போயிருக்கீங்களா? ஆமாம், நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பசங்களோட என்ஜாய் பண்ணுறதுக்காக மீன் பிடிப்போம். அங்கே மீன்லாம் பிடிச்சி அங்கேயே மீன் சமைச்சு மீன் வறுவல், மீன் குழம்பு, சாப்பாடு அது மாதிரி எல்லாமே எடுத்து செஞ்சு சாப்பிடுவோம். சரி. சூப்பராக இருக்கும். அங்கே வந்து பார்த்தா விளையாண்டுட்டு செம்மையாக இருக்கும். காலையில் போனால் சாயந்தரம் நாங்கள் வரத்துக்கலாம். வேற லெவல் என்ஜாய்மெண்ட் பண்ணோம். அப்படியே
அது ஒரு தனி உலகம்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் வந்து நல்லா இருக்கும். சரி சரி டைம் கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா உங்களோட சப்ஸ்கிரைபர் கூட்டு வாங்க. கண்டிப்பா ஷூர் டெஃபினெட்லி கூட்டு. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அது ஃபாரஸ்ட்ங்கிறதுனால பார்த்தா அலோடு இல்லை. அதுக்கப்புறம் பிலிகுண்டுன்னு ஏரியா இருக்கு, பிலிகுண்டு அங்கே வந்து பார்த்தா வந்து அங்கே அலோடு இருக்கு. அங்கே போட்டிங் கீட்டிங் எல்லாமே இருக்கு. அங்கே உங்களுக்கு கூட்டு போறேன். சரி சரி. சப்போஸ் டைம் கிடைச்சுன்னா ஒரு ஸ்பெண்ட் பண்றதுக்காக போகலாம். நம்ம பார்த்துட்டு வரலாம். மற்ற விஷயங்கள் ஆக்டிவிட்டி இதெல்லாம் பண்ண முடியாது, இருந்தாலும் பார்க்கலாம், விசிட் பண்ணலாம். விசிட் பண்றதுக்கு நம்ம பெருசா வந்து பார்த்தா இது பண்ண மாட்டாங்க. நாட் அலோடு தான், இருந்தாலும் போலான்னு ஒன்றும் இது பண்ண மாட்டாங்க. ஆனால் விசிட் மட்டும் பண்ணிட்டு எந்த டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு வந்தோம்னா சூப்பரா பண்ணிட்டு வரலாம், போலாம். ஓகேங்க, அருமையா இருக்கும். நைஸ் நைஸ் நைஸ். சொல்லுங்க. பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஆமா தெரியும். அது வந்து பாத்தீங்கன்னா ஆலாம்படி ஊர் பேரு. அந்த ஊர் அது வந்து பாத்தீங்கன்னா கர்நாடகா சேருது. அந்த ஹில்ஸ் பாத்தீங்கன்னா ஃபுல்லுமே பாத்தீங்கன்னா வந்து டைகர் ரிசார்ட். அது பாத்தீங்கன்னா வந்து ஃபுல்லு ஃபாரஸ்ட். அது வந்து பாத்தீங்கன்னா அங்க ஒரு கோயில் இருக்கு, பியூர் கர்நாடகா. ஆமா, இந்த கோயில் பாத்தீங்கன்னா அங்கதான் இருந்தது. ஓகே. நாலடியில பாத்தீங்கன்னா இங்க வந்ததா சொல்றாங்க. ஆனா நம்மளாம் தெரியல. ஆனா அங்க ஒரு ரங்கநாத கோயில் இருக்கு. ஆனா அது வந்து கோட்டை. திப்பு சுல்தான், அதாவது மைசூர் ஆண்ட திப்பு சுல்தானோட கோட்டை அங்க இருக்குது. ஓகே ஓகே ஓகே. அவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து கோட்டை கட்டியிருக்காரு. அந்த கோட்டை இருக்குது. அவங்க ஆண்ட, அதாவது மைசூர் சமஸ்தானம் ஆண்ட இடம் ஃபுல்லும் இதுதான். நம்ம ட்ரெக்கிங், அதாவது சஃபாரி போறது வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த பிளேஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அதுல ஃபுல்லா அனிமல்ஸ் எக்கச்சக்கமா இருக்கு. பாத்தீங்கன்னா அனிமல்ஸ்லாம் வேற லெவல் எல்லாமே. கண்டிப்பா கண்டிப்பா. இந்த மாதிரி டைம்ல போனா, காலையில டைம்ல போனா எல்லாமே பார்க்கலாம். ஆனா எல்லாமே காலையில மார்னிங் டைம் போக முடியாது. நம்ம அந்த ஆத்து கிராஸ் பண்ணி அங்க இருந்து பைக்ல வர வச்சு எல்லாம் போக முடியாது. ஈவினிங் டைம் 3 o'clock நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா ஃபுல்லுமே பாத்தீங்கன்னா வந்து நம்ம அந்த அனிமல்ஸ் எல்லா அனிமல்ஸ் நம்ம பார்க்கலாம். நம்ம பாத்தீங்கன்னா பை சான்ஸ் இருந்துச்சுன்னா, அதாவது பாத்தீங்கன்னா வந்து லெப்பர்ட்ஸ் கூட கண்டிப்பா கிடைக்கும். நைட் டைம்ல மட்டும் தான் ஜாஸ்தி வந்திருக்கு. அதோட வேட்டை ஹண்டிங், அதோட வேட்டையாடுறது பார்த்தீங்கன்னா வந்து அதோட இந்த மான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதோட எச்சங்கள்லாம் பார்த்தா அங்கங்கே இருக்குது. அதெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். அதாவது இங்கே ஏறிட்டு பின்னாடி நீங்கள் சம் வார்ம் அப்லாம் வந்து செய்யறதா இங்கே தான் பண்ணுவோம் நாங்கள். சொன்னீங்களே, அது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து இந்த கல் எல்லாம் தூக்கிட்டு வந்து எல்லாமே இதெல்லாம் கட்டுறது பெரிய விஷயம் தான். சரி சரி. ஆனால் சூப்பராக பாருங்க, நல்லா இருக்கும். ஓகே ஓகே ஓகே. வேற லெவலுக்கு. நம்ம இங்கே தான் வந்து வார்ம் அப் பண்ணுவோம். பண்ணிட்டு ஒரு half an hour ஒரு 1 hour வார்ம் அப் பண்ணிட்டு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து போவோம். சூப்பராக இருக்கும். இப்போ உங்க கூட சசி ஜாயின் பண்ணியிருக்காரு, மசாஜ் மேன். அவரும் மசாஜ் மேன் நல்லா சூப்பராக அருமையானால. அப்புறம் மணி இன்னொருத்தர் பார்த்தா கீழே இருந்து வந்துட்டு இருக்காரு. அவர் வந்து அரவிந்த் சொல்லிட்டு அவர் இப்பதான் ஃபோன் பண்ணாரு. கீழே இருந்து ஏறி வந்துட்டு இருக்கேன். அவர் 1 மணி நேரம் ஆயிடும். நம்ம இதுக்குள்ள கீழே போயிடலாம். சரி சரி சரி. ஃபர்ஸ்ட் டைம் ஏறும்போது ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆச்சு. ஓகே. 46 நிமிஷம் ஏறினேன். 2வது டைம் போது ஒரு 5 நிமிஷம் கம்மியாச்சு. 3வது டைம் வரும்போது 7 மணிக்கு 6:07 ஸ்டார்ட் பண்ணேன். 6:28 வந்தேன். 20 நிமிஷத்தில் வந்துட்டேன். ஆமாம், மோட்டிவேட் ஆகிட்டிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு 2 நாள் முன்னாடி கூட இப்போ கொஞ்சம் பெட்டர், ரொம்ப பெட்டராக இருக்குது. எவ்வளோ குறைஞ்சிருக்கீங்கன்னு சொல்ல முடியுமா? உங்களுக்கு ஃபீல் பண்ணுவீங்களா? இல்லை, வெயிட் பார்க்கல. இப்போ அதிகமாக ஆயில் பொருள் சாப்பிட்றதில்ல. ஓகே ஓகே. கம்மி பண்ணிட்டீங்க. ஏன்னா சசி டயட் பிளான் சொல்லிட்டாரு. நீங்கள் எப்படி டயட்? இவர் எப்படின்னா காலையில் ஒர்க் அவுட் பண்ணுறாரு. சரி. மதியம் போய் என்ன பண்ணுறாருன்னா டீ சாப்பிட்றாரு, பக்கத்தில் கூடாயில் போண்டா பஜ்ஜி சாப்பிட்றாரு, சாப்பிட்றாரு. நான் டயட் பண்ணுறேன். எப்படி டயட் பண்ணுறேன்? சும்மா வராது, சும்மா கம்பெனிக்காக அவர். இப்போ சம் வார்ம் அப்லாம் பார்த்துடலாம். கண்டிப்பா. ஓகே. வார்ம் அப் பார்த்தா நீங்களே பயந்துராதீங்க. இந்த சுனாப்பானா ஊர் உலகமே நடுங்குது ஆத்தா. இது எல்லாராலும் பண்ணிட முடியாது. கொஞ்சம் ட்ரைனிங் இருக்கணும். கம்பல்சரி ட்ரைனிங் இருக்கணும். அவரும் சம் வித்தையெல்லாம் காமிச்சிட்டுக்கிறாரு அவரு. அவருக்கு பார்த்தீங்களா, சும்மா தலையில் நேரம் அவன் முடிஞ்சது. அவர் எல்லாருமே கீழே தான் வார்ம் அப் பண்ணுவாங்க. நீங்கள் எல்சேரி வார்ம் அப் பண்ணுறீங்க. இது வந்து சும்மா ஏதோ நம்ம ஒரு இதுக்காக பண்ணிட்டு இருக்கோம். அங்கே இது பசங்க வேறு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, அடிக்கடிக்கு இந்த கல்லை வேறு ஒளிச்சு வச்சுக்கிறீங்களா? இது எப்படி ஸ்பெஷல் கல்லா? இது இந்த பண்ணும் போது என்னன்னா தூக்கி போட்டுறானுங்க. ஓகே ஓகே. கிண்டல் அடிக்கிறாங்க. அப்படி கிடையாதுங்க. அங்க நின்று பண்ணா வச்சுக்கோங்களேன், அவங்க சிரிக்கிறதுக்கும் அவங்க பண்ற கூத்துக்கும் நம்மளால தாங்க முடியாது. ஓகே ஓகே. நம்ம தனியா வந்துட்டு கொஞ்ச நேரம் பண்ணிட்டு போயிடுறது. ஓகே ஓகே. ஏன் நீங்க அவங்களோட ஏஜ் சீனியரா? அப்படி இல்ல, அவங்க பண்ற காமெடியில பாருங்க. ஆமா, ஒருத்தர் யோகா பண்ண வேற ஆரம்பிச்சிட்டாரு. இருங்க நான் பாக்குறேன். அப்பனே முருகா, செந்தூர் வாழ் செல்வ குமரா. ரொம்ப ಒಟ್ಟ கொஞ்சம் 6 ಪ್ಯಾಕ್ ಬರ್ ನೋಡಿ ತಿರ್ಕತ್ತೆ ನನಗೆ ಕೊಂಚ
இல்ல ஒட்ட குறைஞ்சிட்டு மிச்சு போடா. வயிறுலாம் பயங்கரமா இருக்கு அப்படியே பெயின். இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து இவர் வந்து வித்தக்காரரு. 25 மினிட்ஸ் நிப்பாரு அப்படியே. இது என்ன எஃபெக்ட்னா பாத்தீங்கன்னா வந்து அப்டாமினுக்கு ப்ளஸ் பாத்தீங்கன்னா பேக் பெயின் இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா வந்து இது வேற லெவல் ரிசல்ட் பாத்தீங்கன்னா. சரி. ஆனா நீங்க பேக்கே உள்ள விட்டுறீங்களே, அது ஏன்? அத பாத்தீங்கன்னா நம்மளால முடிஞ்ச அளவு தான் பண்ண முடியும். இந்த மசாஜ் ஏங்க பேக் ஃப்ரண்ட் ரெண்டு துளோட வருவாரு. அங்க வருவாரு. பண்ணா கல்யாணம் பண்ண ஏங்க ஒரு கமலஹாசங்க. அதான் நான் எடுத்துட்டு இருக்காரு அதெல்லாம். ஏன் முடியலையா? ஒரு 10 நாள்ல என் தொப்பையை குறைக்கிறேங்க. ஃபர்ஸ்ட் பண்ணும்போது இப்பதான் பயங்கர எஃபெக்ட் பாத்தீங்கன்னா. ஆமா. சவுண்ட் வேற மாதிரி போகுதுங்க. நான் தான் சொன்னேன்ல 25 மினிட்ஸ். செம்ம எஃபெக்ட் இல்ல. ஒண்ணும் முடியல. திரும்ப ஸ்டார்ட் பண்ணுவாரு. நல்லா இருக்குங்க. இப்படி எந்திரிக்கும் போது நல்லா இருந்ததுங்க. அடுத்தது சசிகுமார். இல்லங்க வாங்க ஏங்க புஷ்பா 2 வாங்க புஷ்பா 2 அவர்தான் இருக்குல்ல ஹைலைட் வந்து. கேப் விட்டு ஒரு 3 செட் 10 போடுங்க. இல்லையா ஃபர்ஸ்ட் வந்தா ரெண்டு புஷ்அப்ஸ் எடுத்தாரு. அடுத்து 3 5 எடுத்தாரு. பரவாயில்லை இம்ப்ரூவ்மென்ட் ஆயிட்டாரு. இப்போ என்ன சொன்னீங்க ஃபைனலா ஏதோ டயலாக் சொன்னீங்களே? தியானத்தில் இருக்கும்போது யார் பேசினாலும் ஒரு 30 செகண்ட் ஓம் நம சிவாயா ஓம் சாந்தி. கைஸ் இப்போ வந்து எல்லாருமே வார்ம் அப் முடிச்சிட்டாங்க. அதாவது ஹில்ஸுக்கு மேலே ஏறி நல்லா ஒரு ஃபன் பண்ணிட்டு வார்ம் அப் முடிச்சுட்டு எல்லாருமே இப்போ ஃபிட் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஃபிட் ஆயிட்டீங்களா இல்லையா? எல்லாருமே ஃபிட் ஆயிட்டீங்க. இருக்கிறதுலே ஃபிட்டான இவர் மட்டும்தாங்க. இவர் மட்டும்தான். புஷ்பா 3 புஷ்பா 3 புஷ்பா 4 வந்து அவருக்கு பதில் இவர் தான் வச்சு எடுக்கலாம் ஒரு பிளான்ல இருக்கார் டைரக்டர். ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. அதாவது இந்த வீடியோ பார்க்குறவங்க நம்ம சப்ஸ்கிரைபர் ஆகட்டும் இல்லை லோக்கல் பர்சன் ஆகட்டும், ஒகேனக்கல்ல லோக்கலில் யார் வேணாலும் இந்த ரங்கநாதர் கோவில் ஹில்ஸ் ட்ரெக்கிங்கில் நீங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் எங்களோட சேர்ந்து. ஸோ நம்ம டீமாகவே இருக்காங்க, எல்லாருமே வந்து ஒரு எனர்ஜெட்டிக்காகவும் பாசிட்டிவாகவும் இருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். எப்படி ஃபீல் பண்ணீங்க எல்லாருமே? பெட்டரா ஃபீல் பண்ணுமா? சரி இப்போ நம்ம டவுன் போகலாம். டவுன் போய் குளிக்கணும். ஆத்துல ஒரு குளியல் போட்டு ஸ்விமிங் ஆக்டிவிட்டி ஓ இப்போ வந்து கடைசியா வந்து டவுன்ல இறங்கி ஆத்தோரமா வந்து குளிச்சுட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு அவங்க கிளம்புறாங்களாமா. அதை நம்ம கடைசியா ஒரு ஷார்ட் கிளிப்பை காமிச்சிருக்கோம். சாயந்தரம் சரக்கடிக்கு தோணும். ஓகே பை. ஓகே தேங்க்யூ. பை பை பை. மைண்ட் ஃப்ரெஷ்ஷா இருந்தா சரக்கு அடிக்க தோணும். ஆவுன்னா கூடிடுறது. போயிட்டு நேரா மலைக்கு நேரா இங்க வந்தா ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு உடம்பு கொஞ்சம் ஆரோக்கியமா இருக்கும். பாடி ரிலாக்ஸேஷன் ஆகும். மைண்ட் தாட் நல்லா இருக்கும். மைண்ட் ரிலாக்ஸேஷன் இருக்கனால இந்த டுடே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நல்ல நாளா அமையும். சொல்லுங்க காலி கொஞ்சம் உடம்பு நல்லா இருக்கும். இப்போ ரங்கநாதர் கோயில் போயிட்டு பின்னாடி ஆஃப்டர் இந்த லொகேஷன் என்ன? மலைக்கு அடிவாரத்துல ரிவர் அப்படி போகுது. நமக்கு இங்க குளிக்கிறது எப்படி டூரிஸ்ட் குளிக்க இது வந்து முடியும்? பார்த்தீங்கன்னா வந்து எப்படி சொல்றதுன்னா நாங்கள் வந்து ரெக்கமெண்டே பண்ண மாட்டோம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வந்து தண்ணி கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே இடத்துல கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டீப் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 ஃபீட் இருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து. ஓகே. அப்படியே இறங்கினா உள்ளே போயிடும், அப்படி இழுத்துட்டு போயிடும். இறங்கினாங்கன்னா அவன் ஆள் இது மாதிரி நிறையா வந்து சம்பவம் நடந்திருக்கு. ஆனால் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம். அதாவது தண்ணி ஜாஸ்தியாக வரப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்ஸ்டல் நடந்தது. ஏன்னா அவங்களுக்கு பயம் ஒன்று இருக்கும். தண்ணி ஜாஸ்தியாக வந்தால் அவங்க பார்த்து இறங்குறது பயம் இருக்கு. தண்ணி கம்மியாக தான் இருக்கு அப்படி சொல்லி இறங்குறாங்க. அதில் வந்து ஸ்லிப்பாகி நிறைய பேர் போயிருக்காங்க. நீங்களும் அந்த தப்பு செய்யாதீங்க. வந்தா பார்த்து கவனமா குளிங்க. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோக்கலுங்கிறதுனால இங்கே எல்லா ஏரியுமே நம்ம எல்லா ஏரியா எப்படி இருக்குது, எந்த இடத்துல பாறை இருக்குது, எந்த இடத்துல சுழல் இருக்குது எல்லாம் எங்களுக்கு தெரியும். அதனால நாங்கள் வந்து பார்த்தோன்னா நாங்கள் குளிக்கிறோம். எங்களை பார்த்து நீங்களாம் வந்து பார்த்தோன்னா வந்துடாதீங்க. தயவு செய்து சொல்கிறேன், இது வந்து பண்ணி ரெக்கமெண்டட் ஹில்ஸுக்கு ட்ரெக்கிங் மட்டும். நீங்கள் வந்து குளிக்கிறதா ஃபால்ஸில் குளிங்க, சூப்பராக இருக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஃபால்ஸில் வேற லெவலில் இருக்கும். நீங்கள் ஃபால்ஸில் குளிங்க. ஓகே. ஆனால் நாங்கள் இது வந்து பார்த்தா பண்ணுறதுனால ஸ்விம்மிங் பண்ணுறதுனால பாடிக்கு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். அதனால் அது மட்டும் தான் இப்போதைக்கு அண்ணாச்சி. ஓகே தேங்க்யூ.